Taste the Daily. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முடியனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆதிமூலம் மற்றும் இந்திரா காந்தி ஆகியோரிடையே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களை பார்க்க வந்த இருதரப்பு உறவினர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். தற்போது இதுகுறித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் மின் விளக்குகள் எரியாததால் ஒரு பகுதியே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. காமராஜர் தெருவில் மின் விளக்குகள் பராமரிக்கப்படாததால் எரியாத வண்ணம் பழுதாகி உள்ளன. இதனால் இரவு நேரத்தில் வழிப்பறி கொள்ளைகளுக்கு ஏதுவாக இருள் சூழ்ந்து காணப்படுவதால் அங்கு மக்கள் தெருவில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறை அலட்சியமாக செயல்படாமல் தங்கள் பகுதியில் தெருவிளக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையை கடக்க முயன்ற தனியார் பேருந்து மீது கனரக லாரி மோதிய விபத்தின் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தண்டலம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் தனியார் நிறுவன பேருந்து ஒன்று சாலையை கடக்க முயன்றது. அப்போது கனரக லாரி ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதி சரசரவென இழுத்து சென்றதுடன் எதிரே வந்த கார் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் லாரி ஓட்டுநர், கார் மற்றும் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக செல்ல முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் மிரட்டி அராஜகமாக தடுத்து நிறுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் செவ்வாயன்று நடத்த திட்டமிட்ட கோட்டை முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வேடசந்தூர் வடமதுரையிலிருந்து 22 பேர் சென்னை புறப்பட்டனர். இதையடுத்து வட்டார தலைவர் வெங்கடேசனை சிறைப்பிடித்த காவல்துறையினர் பகுதி நேர ஆசிரியர்களையும் அரசு பேருந்திலேயே முடக்கினர். அத்துடன் போராட்டத்திற்கு செல்ல மாட்டோம் என எழுதி கொடுத்தால் மட்டுமே வெங்கடேசனை விடுவிப்போம் என காவல்துறையினர் அராஜகமாக கூறிய சம்பவம் ஆசிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள 2வது வார்டில் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. அப்போது மாமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை எனவும் அதிமுக வார்டு என்பதால் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் செயல் அலுவலர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆளும் கட்சியினரின் காழ்ப்புணர்ச்சியால் மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகள் தடைபடுவதாக வேதனை தெரிவித்தனர்.